ஒரு வாரமா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஊருக்கு டிக்கெட் எடுங்கன்னு. எப்பதான் டிக்கெட் எடுக்கிறதா உத்தேசத்துல இருக்கீங்க? மொத்தத்துல ஊருக்கே போக கூடாது, யாருமே ஏன்னா பைசாவே கிடையாது. பைசாவே கிடையாதா? அப்ப போய் குடும்பமா போய் பிச்சை எடுப்போம். வருஷம் முழுசும் சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? எங்க அம்மா பெரிய இன்ஜினியர்னு சொல்லி உங்களை கட்டி வச்சா இப்பதானே தெரியுது நீங்க என்ன லட்சணத்துல சம்பாதிக்கியன்ட்டு. ஒரு வருஷம் போகலன்னா உனக்கு உசுரா போகுது. ஏன் ஒரு வருஷம் போகலன்னா என்ன? நான் என்ன அனாதையா? எனக்கு எங்க அம்மா இல்லையா? எங்க அண்ணன் மாதிரி 2 பேரும் இல்லையா? என் மைனி மாதிரி இல்லையா? என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஆமா போவோம், அம்மா வீட்டுல போய் இரு. முதல் நாள் மட்டனை போடுவா, 2வது நாள் சிக்கனை போடுவா, 3வது நாள் சாம்பாரை வைப்பா. அதுக்கு பிறகு அவளை வேலையை நீ தான் செய்வா. அவளை பைசா உன் தலையில கட்டுவா. போ இந்த பாத்துக்கிடுங்க. தேவையில்லாம எங்க அம்மாயை பத்தி பேசுற வேலை வச்சுக்கிடாதீங்க. நான் சொல்லிட்டு உங்களுக்கு மரியாதை கெட்டு போயிடும். மே மாசம் 1ஆம் தேதி டிக்கெட் எடுக்கிறதா இருங்க, இல்லன்னா பாத்துக்கிடுங்க. என்ன நடக்குன்னு தெரியாது. சதீஷ்கிட்டே சரத்துக்கிட்டே சொல்லணும், டிரைவர் வேலை தானே பாக்க ரோட்ல இவ்வளவு படுக்க வச்சு வண்டியை ஏத்தலாம் சொல்லி விடுது. எங்க அண்ணன் மாதிரி அப்படி ஏத்த மாட்டாவா? மே மாசம் 1ஆம் தேதி டிக்கெட் எடுக்கல இல்லையாங்க? எடுக்க முடியாது. என்ன செய்வா? அப்ப எப்ப எடுக்கிறதா இருக்கு? 15ஆம் தேதி தான் எடுப்பேன் டிக்கெட். ஒரு மாசம் எனக்கு ஊருக்கு அனுப்பிவிடணும் உங்களுக்கு மனசு இருக்காங்க? எதுக்கு இருக்க பைசாவில உனக்கு ஒரு நாளைக்கு அங்க போனா நீ 1000 ரூபாய் செலவு பண்ணிடுவா. உனக்கு 1ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரலாம், அதுக்கே 30,000 ரூபாய். அவன் பேர் வண்டி செலவு இருக்கு, வர்றதுக்கு டிக்கெட்டு, போவதுக்கு டிக்கெட்டு. என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பைசா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? இப்போ 1ஆம் தேதி ஊருக்கு போய் எங்க அம்மா வீட்டுல மட்டும் இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு வாரம் கரெக்டா இருப்பேன். அதுக்கப்புறம் ஊட்டி, கொடைக்கானல், தென்காசி, குற்றாலம் என்னை கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டேன். குற்றாலத்துக்கு எதுக்கு போனோம்? குற்றாலத்துக்கு உனிய மாதிரி 4 குரங்கு அங்க அலையுது. வேணா நீனும் ஜோடி போட்டு அங்க போய் இரு. பாரு உங்க அப்பாவை எப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்ட்டு. என்ன பிரச்சனை பாரு, நான் சொல்றேன் 1ஆம் தேதி டிக்கெட் எடுத்து 28ஆம் தேதி போவோம்னு நான் சொல்றேன். அந்த பையனும் 10 படிச்சு முடிச்சு எவ்வளவு டென்ஷன்ல இருக்கான். ஒரு மைண்ட் ஃப்ரெஷ் ஆக வேண்டாமா? குற்றாலம் போவோம், அருவிக்கு போவோம், குளிக்க போவோம், திருப்பரப்பு போவோம். உங்க அப்பா கேட்க மாட்டேக்காருல. உங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு தான் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகணும், உங்களுக்கு எதுக்கு ஆகணும்? இந்த வாட்டியாவது கூட்டு போங்களா? போன வருஷமும் கூட்டு போல. பாருல இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு. நல்ல வேலை உன் கூட ஒரு அண்ணன் தம்பின்னு பசன்னு எல்லாரும் பெத்து போட்ட மாதிரி 3 நாள் நான் பெத்து போடல. ஒன்னே ஒண்ணு கண்ணுன்னு கிளியை பெத்து போட்டிருக்கேன். நாங்கன்னா இந்த பிள்ளைய கூட்டிட்டு போகுதுக்கு உங்களுக்கு எல்லாம் மனசு இருக்காங்க. மனசா உங்க கூட வாழ்றதுக்கு நான் எங்கேயாவது உழுது சாவலாம். என்னல உங்க அம்மா பேசிட்டு இருக்கா? ஒரு வருஷமா எனக்கு சோற பொங்கி தந்தேன், குழம்பு வச்சு தந்தேன். வைக்கிற ஒரு சட்டியில பாதி அவரெல்லாம் திங்க, இருக்க பாதி தானே நம்ம திங்க. பாத்திர வீடு தெரியாது இதெல்லாம். கூட்டு போங்களா? இந்த அம்மையை கூட்டிட்டு போல, இருக்க பைசாவெல்லாம் வந்து கரைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இல்ல ராஜா, நான் கேட்க மாட்டேன். உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் நீ தான் உங்க அப்பாட்ட கேட்கணும், டிக்கெட் எடுத்துட்டீங்களா இல்லையான்னு. எடுத்துருப்பாங்கம்மா, சொல்லுவாங்க. ஆனா எடுத்துருப்பாங்க. இந்த வாரம் அப்பா டிக்கெட் எடுத்தீங்களா? நான் எடுத்தாச்சு. டிக்கெட் ஒரு வாரமா. அம்மா பாருங்க, எடுத்துக்கோங்க. ஏ ஆண்டவரே, இது என்னங்க நீங்க ஸ்லீப்பர் கோச்ல எடுத்துருக்கீங்க? யா இப்ப இதுல போக மாட்டியா? அடிக்கிற வைக்கல யாரு போவா ஸ்லீப்பர் கோச்ல? என்னங்க நீங்க மரமண்ட கணக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அப்புறம் எதுல என்ன செய்யணும்? ஏசில எடுக்க சொல்லல உங்க அப்பாவை. 3 டயர்ல கூட உங்களால எடுக்க முடியாதா? ஓஹோ, அவன் 2 டயர் 1 டயர்ல போறான். VIP கோட்டால கூட போறான். நான் அதுலயே கேக்கே. உனக்கு 1 டயர் ஆவாது, 2 டயர் ஆவாது. உனக்கு 10 டயர் வேணும். ஆவாத பேச்சு நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. நான் சொல்லிட்டேன். அந்த காலையில சாயங்காலம் நம்மள நல்லா இருக்கும். ட்ரெயின்ல மத்தியானம் முழுசு வெக்கையா இருக்கும். தெரியுமா உனக்கு? பிறக்கும் போதே ஏசில தான் பிறந்தாவோ. அப்ப வீட்டுல என்ன ஏசிலயே இருந்தா? அது நாகர்கோயில் வண்டியில என்ன பாத்ரூம் வாசாடிக்கு என்னங்க நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எதை சொன்னாலும் எங்க அப்பனை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கீங்க நீங்க. எங்க அப்பா இருக்கிறவரை ராஜாத்தி மாதிரி இருந்தேனாங்க. நான் யாரு தெரியுமா? சுப்பிரமணிய மகளா இருக்கும். உனக்கு ஒரு சூப்பு போட்டு கூட உனக்கு குடிக்க முடியாது. நான் பாத்துக்கிட்டு தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்காங்க. ஏசில போய் எடுங்க போங்க. சொல்லல நீ இப்படி இருக்கா? எடுத்துட்டாங்களாமா, விடுங்களே. ஸ்லீப்பர் கோச்ல எல்லாம் போக முடியாது. ஒரே சண்டை. அம்மையை சொல்லணும். அம்மா உன என்ன லட்சணத்துல வளர்த்துருக்கா? இந்த லோகுவை சொன்னாச்சுன்னா போதும். உடனே எங்க அம்மா கிட்ட போயிருவா, உடனே எங்க அப்பா கிட்ட போயிருவா, உடனே எங்க அன்னை மாதிரி இழுத்துருவாவே. இவிய ஏதோ இவிய பெரிய லட்சணத்துல வளர்ந்தது கணக்கு. என்ன ஆயிட்டு இப்ப இவியலுக்கு போன் அடிச்சுக்கிட்டு? சொல்லுங்க என்ன ஆயிட்டு? சரி, ஒரு 5000 ரூபாய் போட்டு விட்டுருக்கேன் உனக்கு. அப்படியாங்க? 5000 ரூபாயா? ஆமா. நம்ம சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல கரிசனை தான். நினைச்சிட்டே இருந்தேன் எப்படா என் புருஷன் பைசா போட்டு விடுவாங்கன்னு. சொல்லுங்க. பைசான்னா போதுமா? நல்லா பல்ல காட்டுவிய. இந்த எங்க அம்மாவுக்கு ஒரு சேலை, உங்க அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்துரு. எங்க அம்மாவுக்கு ஒரு நைட்டி, உங்க அம்மாவுக்கு ஒரு நைட்டி. அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்ற ஐட்டம் எங்க அம்மாவுக்கு வாங்கிக்க, உங்க அம்மாவுக்கு வாங்கிக்க. அது 4000 ரூபாய்க்குள்ள 2 பேருக்கும் எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிரு. ஏன் நம்ம வாங்கிட்டு போற காரி பிஸ்கெட்ல தான் உங்க அம்மாவுக்கு வயிறு நிறைய போகுதோ? அது வந்து உங்க அம்மாவுக்கு என்ன வாங்குறியோ அதைத்தான் எங்க அம்மாவுக்கும் நான் வாங்க சொன்னேன். சரி,
உங்க அம்மாவது சிட்டில இருக்காவ பாளையங்கோட்டையில, எங்க அம்மா தான் தூரமா ஒரு ஊர்ல இருக்காவ. எங்க அம்மைக்கு தான் ஒண்ணுமே கிடைக்காது. எங்க அம்மைக்கு வாங்குறத விட்டுட்டு உங்க அம்மைக்கு வாங்குறதுக்கு சொல்றிய? ஏன் உங்க அண்ணன் டிரைவர் தானே, என் வண்டியில கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்க மாட்டானா? அவன் குடும்பத்தை அவன் பாப்பானா, அவன் எங்க அம்மைய பாப்பானா? உன் குடும்பத்தை நீ பாரு, அவன் குடும்பத்தை அவன் பாத்துக்கிடுவான். அதனாலதான் ஒத்தைக்கு ஒரு பையன் வச்சிருக்கவே வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னா. நான் எங்க கேட்டேன், கலருக்கு ஆசைப்பட்டு கெட்டுன தெரியுமா? ஏன் தப்புதான் தேங்காய் நீங்க போட சேலையே இல்லல அவிய அம்மா கிட்ட. இவிய சேலை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவிய அம்மாவுக்கு சாந்தியா இருக்கும் போல. எங்க அம்மா கிட்ட சேலையே இல்ல. பாவம் எங்க அம்மா என்ன கஷ்டப்படுது. ஒரு நைட்டி கூட கிடையாது எங்க அம்மா கிட்ட. இல்ல ஊருக்கு போறவங்கள ஒரு 4 டிஷர்ட் எடுத்தாங்களா? இல்ல என்கிட்ட என்னதுக்கு கேட்க, அவங்க அப்பாக்கு போன் அடிந்தா. போன் அடிச்சு உங்க அப்பா சொல்லு 4 டிஷர்ட்னு கேட்காத, 10 டிஷர்ட் வேணும், 4 ஜீன்ஸ் வேணும்னு கேளு. கேட்டுட்டு கேள்ல கேக்குறது என்ன காசா பணமா? சும்மா கேளு கேளு. ஹலோ 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 அப்பா. சொல்லுமா. ஹலோ அப்பா சொல்லு. கேக்குமா சொல்லு. இது ஊருக்கு போறவங்கள ஒரு 10 டிஷர்ட் எடுத்தாங்களே. என்னது 10 டிஷர்ட்டா? இது வரைக்கும் வாழ்க்கையில நீ டிஷர்ட்டே போட்டது இல்லையால? 10 டிஷர்ட் உன் அம்மை மாதிரி நீனு அலைதியோ? அவங்கதான் எடுத்து அதான் அவ தூண்டி விட்டுருப்பா. அவ தூண்டி விட நீ கேப்பா. அப்படிதானே? வார என்னைக்கு அவளை நான் போயிட்டு வரேன். ஆமா என்ன அந்த பையன்கிட்ட தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிய? நான் தூண்டி விட்டதா சொல்லிட்டு இருக்கிய? ஒரு மனுஷன் ஊருக்கு போனோம்னா ஒரு டிஷர்ட் எடுப்பானா, 2 டிஷர்ட் 10 டிஷர்ட் எவன் எடுப்பான்? ஆமா ஊருக்கு போறோம், பிறகு ஒரு மாசம் இருக்கும். இங்க போட்ட டிஷர்ட்டே அங்க போட்டோம். பிறகு அவ எல்லாரும் என்ன நினைப்பாவ? பாம்பேல இருந்து வந்திருக்காம்மா, என்ன ஃபேஷனா இருக்கவன்னு சொல்லாண்டாமாங்கும். சொல்லுவா. அவ சொல்லணும்னா வேணும்ல பைசா கையில. ஏன் உங்க அம்மைக்கு மட்டும் துணி எடுங்க, என் தங்கச்சிக்கு துணி எடுங்கன்னு சொல்லிட்டு பைசா போடுறதுக்கு உங்களால தெரிஞ்சிச்சுல? பிள்ளைக்கு ஒரு 10 ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு உங்களால முடியுதாங்க? 10 ட்ரெஸ் இல்ல, 1 2 எடுக்க வேண்டியதானே. இதுல என்ன 10? சும்மா பைசாயை போட்டு விடுங்க, ரொம்ப பேசாதீங்கன்னு. வேதனை தான் உங்களுக்கு. நேரமா வெயிட் பண்ண சொன்னாவ, எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆளையே காணுமே இந்த அண்ணனை. கூப்பிட்டுருந்தீங்களே என்ன கொஞ்சம் அவசரமா பைசா தேவைப்படுதுன்னு ஊருக்கு போற மத்தியில, அதனாலதான் ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. 5 லட்சம் ரூபா தேவைப்படுதா? வட்டி ரொம்ப எல்லாம் என்கிட்ட வட்டி அடைச்சிருவீங்களா? கரெக்டா? வட்டியை பத்திலாம் நாங்க ஒரு பிரச்சனையுமே பட வேண்டாம். ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு 1 மாசம் ஆகும்னே. நான் திருப்புற நகைய அடகு வச்சு 50,000 ரூபாய் முதலோடி தந்துருவேன். நீங்க கப்பலையே பட வேண்டாம். சரி 5 லட்சம் ரூபாய் கேட்கீங்கல்ல, 28ஆம் தேதி கரெக்டா 28ஆம் தேதி 50,000 ரூபாய் வட்டியும் முதலும் வந்துடணும். கண்டிப்பா தந்துருவேன். ஆனா கொஞ்சம் வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்கும். வேற கண்டிப்பா தந்துருவேன். ஆனா நீங்க கொஞ்சம் 10 பைசா வட்டிங்கல, அதுதான் கஷ்டமா இருக்கு. ஒரு 8 பைசா நாக்குங்களேன். இங்க வெளியே எல்லாம் ஆண்டிகாக்கெல்லாம் 15 பைசா வட்டி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச அக்கா சொல்லுங்க 10 பைசா. சரி ஒரு பிரச்சனை இல்லைண்ணே. நீங்க எனக்கு 5 லட்சம் ரூபாயை தந்துருங்க. நான் ஊருக்கு போயிட்டு வந்து நகை அடை வச்சு உங்களுக்கு தந்துருவேன். நாளைக்கு என் பையன்கிட்ட கொடுத்து விடுறேன். சரிண்ணே. சரி சரி சரி, ரொம்ப நன்றி. சரி வா. அண்ணே ஊருக்கு வரேன்னு சொல்லியிருந்தான். சரி அண்ணன்ட்ட போன் அடிச்சு பார்ப்போம். ரிங்கு போது அண்ணன் எடுக்க மாட்டேங்க. சரி மைனிக்காக அடிப்போம். ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுமா, நல்லா இருக்கியா? மைனி நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் ஆனந்தி, நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் மைனி. அண்ணன் ஊருக்கு வரீங்கன்னு சொல்லியிருந்தான். ஆமா ஆமா வாரேன்னு தான் அவிய சொல்லியிருக்காவ. அவிய எங்க வாரேன்பாவ? அவியலுக்கு ஒரே துட்டு பிடிச்ச பியாய் பிடிச்சிருக்கு. உங்க அண்ணனுக்கு பியாய் பிடிச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா பைசா 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 பைசான்னு அழதான் செய்வாவ. நான் தான் விடாப்பிடியா சொல்லியிருக்கேன். பாப்பா பாவம், அவளை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு நான் தான் அண்ணன்ட்ட சொன்னேன். பாப்பாயை பார்த்துட்டு வருவோம், 2 நாள் பாப்பாட்ட போய் இருந்துட்டு வருவோம் நான் தான் சொன்னேன். உங்க அண்ணன் எங்க சொல்லுவாவ? பாத்தீங்களா உங்களுக்கு கூட என் மேல எவ்வளவு பாசம் வருங்க. மைனி இது நீங்க வரும்போது எனக்கு 2 சுடிதார் எடுத்துட்டு வருவீங்களா? சுடிதாரா? ஆமா. சுடிதார் வந்து இப்போ இந்த கொஞ்சம் விலை ஜாஸ்தி பத்துக்க. 1 போதுமா? அங்க எல்லாமே ரேட் கம்மியா தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. ரேட்டு கம்மினா அதுக்கு ரொம்ப தூரமா போகணும் பத்தியா, அதான் பார்த்தேன். 1 போதும்ல? 1 சரி, நீங்க 1 கொண்டு வாங்கிக்கலாம். சரி சரிம்மா. வேற என்ன அங்க கிடைக்கும்?
வேற ஒண்ணுமே கிடைக்காது. திருநெல்வேலியில கிடைக்காததாம்மா பாம்பேல கிடைக்க போகுது. எல்லா பொருளும் திருநெல்வேலியில வந்து வாங்கிக்கிடணும் நாங்களே நினைச்சிருக்கோம். ஒரு பொருள் பாம்பேல வாங்கல நாங்க. எப்படி காத்தா சோப்பை வச்சு பாத்திரமே விளக்க கூடாதம்மா, விரல் அவ்வளவும் புண்ணு வந்துடும். ஆமா, நானே விம் ஜெல் தான் யூஸ் பண்ணதேன்னா பாத்துக்கங்க. நீ ஏன் காத்தா சோப்புக்கு ஆசைப்படுதா? உங்க அண்ணனுக்கு தான் ஒத்த கூறு இல்லையே. விம் ஜெல்ல வாங்கிட்டு வர சொல்லி வாங்கிட்டு வர மாட்டாரு. காத்தா சோப்பு 10 ரூபாய்க்கு 4 சோப்பு கிடைக்கல, அதை வாங்கிட்டு வருவாரு. நீ விடுமா, அந்த காத்தா சோப்புலாம் யூஸ் பண்ணாண்டாம். நம்ம இருக்க ரேஞ்சுக்கு காத்தா சோப்பாச்சு. சரிம்மா, குழம்பு வைக்கணும். பிறகு பேசுதேன்னு இவன் என்ன எந்த நேரமும் போன கைமா தான் இருப்பான். யார்ட்டையும் பேசிட்டு இருந்த போல இருக்கு. என்னவா என்ன ஊருக்கு வரவளா? ஆமா, அண்ணன் ஊருக்கு வரான்னு நேரத்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் தெரியுமா. எங்க அண்ணன் ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். எங்க மைனிக்கு மெனக்கெட்டு ஃபோன் பண்ணி உனக்கு சுடிதார் எத்தனை வேணும்னு கேட்டாங்க. உங்க மைனி மெனக்கெட்டு சொன்னவங்க ஃபோன் பண்ணி சொன்னவ போல இருக்கு. ஆமா, நீ கேட்கல, உங்க மைனியா ஃபோன் பண்ணி நான் உனக்கு சுடிதார் எடுத்துறேன்னு சொன்னவளோ? ஆமா, எங்க மைனி தான் கேட்டாங்க. அது மட்டுமா கேட்டாங்க, உனக்கு என்ன வேணும் வாயினரே கேட்டே இருந்தாங்க. நான் தான் ஒண்ணு வேணாம். பாப்பா, போன தடவை 1/4 கிலோ மிச்சர் வேணும் தடவை மும்பாயில இருந்து இந்த தடவை என்ன வேண்டாம் பாப்போமே. நாலு வரட்டி வாங்கிட்டு வரவங்க 2 நாள் டைம் ஆகணுங்களான்னு நம்புங்க. எதை வாங்கிட்டு வந்தா என்னங்க, பாசமா தான் வாங்கிட்டு வரேன். உங்க வீட்டுல இருந்து யாரு என்ன வாங்கிட்டு வரா? வரது நீ யாரும் சொல்லவே இல்லை. நான் நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அவைய வந்தோட நம்ம எங்கேயும் போக முடியாது. இருக்க பைசா நல்லா கையை விட்டு உட்காந்து தின்னுட்டு அது போயிடுவாங்க. நீங்க என்ன பிளான் பண்ணி உங்க அக்கா வீட்டுக்கு போகணுமோ? ஆமா, போனாமா அவன் இங்க இருந்து தடிக்குள்ள தான் அக்கா வீட்டுல தான் வாரம் அக்கா வீட்டுக்கு தான் போறோம். இப்ப எங்க போகணுமா, லீவ் அன்னைக்கு நாங்க வெளியே போகலான்னு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்ன உங்க அண்ணன் வரோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எவ்வளவு நாள் இருப்பாவளோ? அவனே என்ன வருஷத்துல ஒருக்கா தானே வாரான். அவனே இப்படி கழிச்சு பண்ணிட்டே அலையிறியா? பக்கத்துல வரணும், வேற இடத்துக்கு போக முடியாதா வீட்டுக்கு? நான் இங்கதான் வந்து இருக்கணுமோ? நான் அவனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான். அவன் என் வீட்டு தான் வருவான். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? 10 நாள் தங்க கூட குழம்பிட்டே இருப்பிய போல. அப்புறம் உங்க வரது பிடிக்கலாம், நீங்களே போன் பண்ணி மச்சான் நீங்களா எங்க வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்லுங்களா. நான் போயிட்டு வாய்ப்பு தான் சொல்லிட்டு இருக்கான். அவன் தான் வாரம் சொல்லிட்டு இருக்கான். அவனை போட்டு சரி சண்டை போட்டு கடை போய் சாய போட்டு வா. சும்மா பண்டத்துல கைய வைங்க, கைய அப்படி உங்க அண்ணன் வாங்கிட்டு வராதானே, அந்த வரட்டியை தான் வாங்கிட்டு வருவான். அந்த பம்பாய கடை காலி ஈயெல்லாம் அழிட்டு தூக்கிட்டு வருவான். என்ன வாங்கிட்டு வந்தா என்ன, வாங்கிட்டு வந்தா நல்லா காப்பில முக்கி திங்குது இருக்குல்ல. ஆமா ஆமா, எப்ப தின்றான்டா. ஒரு பாக்கெட்ல தான் பாதி பாக்கெட் நீ தின்றுவா. ஆமா, எங்க அண்ணன் வாங்கிட்டு வந்தா நான் தான் பேப்பர் உங்களுக்கு கொடுத்துட்டு நாம பாத்துட்டு இருக்கணும். அது ஒரு பாக்கெட் சம்பாதிக்க நான் ட்ரெயினை பிடிச்சு வராம போல இருக்கும் உங்க அண்ணன். நீங்க முதல்ல வாங்கி மூடுங்க ஃபர்ஸ்ட். லீவ் இன்னைக்கு எப்படி போகுது? கடவுளே கடவுளே. என்னங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சுங்க. உங்களுக்கு ஒரு 5 செட்டு பேண்ட் சட்டை, அவனுக்கு ஒரு 5 செட்டு பேண்ட் சட்டை. நான் கம்மியா தான் வாங்கியிருக்கேன். என்ன செய்ய, உங்ககிட்ட பெருசா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீல்ல. அதான் ஒரு 5 சாதா சேலையும், வேற தாம்சனுக்கு கல்யாணம் பத்தில 21ஆம் தேதி, அதனால நல்ல ஒரு பட்டு சேலையும், அப்புறம் இனி ஒரு இடத்துல பால் கைப்ப பத்தில மேவிலக்கா வீட்டுல அதுக்கு ஒரு பட்டு சேலையும், அதுக்கப்புறம் இந்த ஞானக்கன் அம்மாவை கொண்டு போய் விடணும்ல சின்னத்தாயக்காவை, அங்க வீட்டுக்கு போகும்போது சும்மா போக முடியுமாங்க. அதனால நல்ல ஒரு பட்டு சேலையும் எடுத்துட்டு வெறும் ஒரு 8 சேலை தானே நான் எடுத்திருக்கேன். எனக்கு நெஞ்சு வலியே வந்துச்சு. உங்களுக்கு எதுக்கு நெஞ்சு வலி? எவ்வளவு சிக்கனமா செலவு பண்ணிருக்கேன். வெறும் 25,000 ரூபாய் தான் ஆயிருக்கு. வெறும் கடவுளே. ஊர்ல இருக்க ஊர் உலகத்துல இருக்கிற பொம்பளையாட்டெல்லாம் போய் கேளுங்க. ஊருக்கு போனோம்னு சொன்னா 50,000 ரூபாய் செலவு பண்ணுதாளுவ. என் புருஷன் பாவம் கஷ்டப்படுதாவளே, ஒரு இன்ஜினியர் ஆச்சு என் புருஷன் அப்படின்னு சொல்லி நான் சிக்கனமா நான் செலவு பண்ணுவேன். என்னங்க நீங்க இதுக்கு ஒரு உரல எடுத்து ஒரு அம்மி குழவையாவது எடுத்து என் மண்டையில போட்டு நீ சாவடிச்சிருக்கலாம். நாங்க எஃப்ஐஆர் விழுந்து நாங்க போவதுக்கா பெயர வேண்டியதானே எங்கேயாவது. நீ வாங்கின பைசா எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டியா? உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா, மூளை இருக்கா? எவன் இப்படி வாங்குவான்? சும்மா இருங்க. சொன்னா நான் சட்டை வாங்கு, பேண்ட வாங்கு. என்னங்க எங்க அம்மா என்ன நினைக்க சொல்லுங்க. நான் கட்டி கொடுத்துருக்கேன். என் பையன் மருமவன் 35,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்காரு. பெரிய இன்ஜினியர்னு என் அம்மா நம்பிட்டு இருக்கா. நீங்க வீட்டுக்குள்ள இருந்து 100 ரூபாயை கடந்து பிசுக்குறது எனக்கு தான் தெரியும். அம்மா மோரையில என்னத்தை தான் போடணும்னு எனக்கு தெரியல. அவெல்லாம் ஒரு பொம்பளை. என்னத்த சொல்லுங்க, என்னத்த சொல்லுங்க. நான் ஊருக்கு போகும்போது ஊர் உலகத்துல இருக்கவையில என்ன சொல்லுவாங்க, ஏ அம்மா உதயகுமார் கொண்டாட்டி வாரா, எப்படி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லாண்டாமாங்க. என்னத்தங்க நீங்க பழகி இருக்கீங்க. நீ அதான் நாங்க 2 ரெக்கையை வாங்கிட வேண்டியதுதானே. எல்லாரும் அப்படி பறந்துட்டு அலைய. சும்மா இருங்க நீங்க.
நாளைக்கு போய் எல்லா வேலையும் முடிச்சாச்சு, ஷாப்பிங் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நாளைக்கு டிஎம்பில போய் வச்சிருக்க அவ்வளவு நகையும் திருப்பிட்டு வரணும். அவ்வளவுதான். பைசா யார்கிட்ட வாங்கியிருக்கேன்? ஞானக்கண்ணன்ட்ட வாங்கியிருக்கேன். ஆனா 10 பைசா வட்டிங்க. அட கடவுளே, 10 பைசா வட்டியா? இது ஒரு கடனா? சோழி முடிஞ்சு. 28ஆம் தேதி வந்த உடனே அவ்வளவு நகையை அடகு வைக்கிறோம். 50,000 ரூபாய் ஏற்பாடு பண்ணி வட்டியை முதல்ல கொடுத்துட வேண்டியதானே. எவ்வளவு ரூபாய் வாங்கினா? 5 லட்சம். 5 லட்சத்துக்கு எவ்வளவு? 50,000 ரூபாய். நீங்க வந்து 5,000 ரூபாய், நீங்க 5,000 ரூபாய் அனுப்பிவிட்டுறீங்க. 5,000 ரூபாயில எங்க அம்மைக்கு துணி, உங்க அம்மைக்கு துணிங்க. 5,000 ரூபாயில யார் யாருக்கு துணி வாங்க முடியும்? ஒரு டிக்கெட் தான் 20,000 ரூபாய் ஆயிட்டு. இன்னும் உனக்கு குற்றாலத்துல அந்த குரங்கு கிட்ட வந்து உன்னை நான் விட்டுட்டு வரேன். குற்றாலம் போனோம், கொடைக்கானல் போகணும். அங்கன்னு ஒரு அழகான குகை என்னென்னமோ இருக்காம்ல, அதெல்லாம் போய் பார்க்கணும். பிறகு விலங்குகள் சரணாலயம் இருக்கும், அதை ஒண்ணு பார்க்கணும். சூப்பரா இருக்குங்க. கேட்ட பண்ணி உனைய ஒரு விலங்குல போட்டோம்னா வரவியெல்லாம் கரெக்டா பாத்துருக்கோம். எதையாவது சொல்லி என்கிட்ட சண்டை எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. நான் சொல்லிட்டேன். சரி, எங்க அம்மைக்கு சேலை எடுத்துட்டியா? என்ன கலர் எடுத்தியோ? உங்க அம்மைக்கு சேலை எல்லாம் ஒண்ணும் எடுக்கல. நானும் 4,000 ரூபாய் போட்டு விட்டோம்ல. போன வருஷம் நான் எடுத்திருந்தேன்ல, ஊருக்கு கிளம்பும் போது ஒரு 7 சேலை எடுத்திருந்தேன். 4 நேரம் தான் கொடுத்துருக்கேன். அந்த சேலையை உங்க அம்மைக்கு கொண்டு போய் கொடுப்போம். துட்டு இல்ல எதுக்கு செலவு பண்ணுதீங்க? எங்க அம்மா ஒன்னும் பழைய சேலையை கொடுக்க மாட்டா. உனக்கு மட்டும் 7 சேலை நீ எடுப்ப கூட, எங்க அம்மைக்கு ஒரு சேலை எடுக்க மாட்டியோ? உங்க அம்மைக்கு பட்டு சேலை வயசாகி போச்சு, அவை பட்டு சேலை கட்ட மாட்டேன். பட்டு சேலைன்னு சொன்னா அதனால என்கிட்ட போன வருஷம் நான் வாங்கினேன் 4 நாள் தான் கட்டி இருக்கேன். அந்த சேலை எங்க அம்மா கொடுக்க மாட்டா. அதை நீங்க ஏன் சொல்லுது? என் பொண்டாட்டி கெட்டுன சேலை ஏன் சொல்லுது? புதுசு வாங்கிட்டு வந்தா சொல்லிட வேண்டியதானே. நான் இதுல போட்டு ட்ரை கிளீன்ல போட்டு எடுத்திருந்தேன். உங்க தங்கச்சி சுடிதாராவது அவளுக்கு எடுத்தியே? ஆஹா, சுடிதார் எடுக்கிறதுக்கு போனா அங்க பாந்தினி ட்ரெஸ் 950 ரூபா. அதெல்லாம் சரிப்பட்டு வராது நமக்கு. அதான் நான் போன வருஷம் வாங்கின பாந்தினி ட்ரெஸ் இருக்கு, அதுவும் 4 நாள் தான் போட்டேன். நல்ல இஸ்திரி அடிச்சு மஸ்தா கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. உங்க அம்மைக்கு சேலை எடுத்துட்டியா? எங்க அம்மா பாவங்க, எங்க அம்மைக்கு பெரும் 4 சேலை தான் எடுத்திருக்கேன். கடவுளே, உங்க அம்மா பாவம் 4 சேலை. சும்மா என் அம்மையும் என் தங்கச்சி ஒரு வாட்டிலே கிடக்காவ. நீங்க கொடுத்ததெல்லாம் கொண்டுட்டு போய் கொடுக்க ட்ரை கிளீன் பண்ணி. எங்க அம்மா பாவங்க, அவட்ட நைட்டி கூட கிடையாது. அதான் நான் ஒரு 6 நைட்டியை வாங்கி கொடுப்பேன். சும்மா அதுக்குதான் அண்ணன் 2 பேரும் கதவையே குடிக்கிட்டு போயிருந்தான். சும்மா இருங்க, நீங்க எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. ஹலோ, ஏம்மா வந்துகிட்டு இருக்கோம்மா. இப்பதான் தாதர் ஸ்டேஷன்ல வந்திருக்கோம். ஆமா ஆமா, சரிம்மா சரி. நாளை கழிச்சு காலையில விடிய காலமே வந்துருவோம். அண்ணன் அனுப்பி விட்டுருமா, நாங்க அங்க வந்துருதோம். இட்லியும் சாம்பாரும் போதும்மா, இட்லியும் சாம்பாரும் போதும். காலையில போட்டு யாரு கறி குழம்பு வைப்பா? வேண்டாம், இருக்கட்டு. அதையும் சாப்பிடுவாவ. சாம்பார் சாப்பிடுவீல்ல, சாப்பிடுவாங்களாம். சரிம்மா சரி சரி சரிம்மா. என்னது இப்ப உங்க அம்மாட்ட நீ என்ன பேசிக்கிட்டு இருந்தா? சும்மா இருங்க. நீங்க உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? நான் சொல்றதை நீங்க கேட்டு இருந்து பழகிக்கிடுங்க. எங்க அம்மா வீட்டுல போய் தான் இறங்கணும். உங்க அம்மா வீட்டுக்கு போய் என்ன செய்ய? சாணி நல்லதுக்கா? நான் அப்பெல்லாம் வர முடியாது. நான் உங்க அம்மா வீட்டுக்கு வர மாட்டேன். பாருல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு. இவங்க அறிவே இல்லாம பேசிட்டு இருக்காரு உங்க அப்பா. வந்து உங்களுக்கு சண்டை தானா? அப்ப பாட்டி வீட்டுக்கு போவேன்னு சொல்லல நீ? எனக்கு தெரியாது, பேசி முடிங்க. நான் எனக்கு வர முடியாது. எனக்கு உங்க அம்மா வீட்டுக்கு வர முடியாது. எங்க அம்மா வீட்டுக்கு நான் போவேன். சும்மா இருந்துகிட்டு நான் சொல்லிட்டேன். என்ன பிரச்சனைனா எங்க அம்மா வீட்டுக்கு தான் போனோம். உங்க அம்மா வீட்டுக்கு வர முடியாது. அப்பெல்லாம் முடியாது. எங்க அம்மா வீட்டுக்கு தாங்க நீங்க வரணும். வருஷம் முழுசும் நான் உங்களுக்கு சோறு பொங்கி குழம்பு வச்சு உங்களுக்கு சும்மா இல்ல. நீ உனக்கு என்ன தெரியும்? போல நீ அமைதியில நின்னுல, அமைதியில நின்னுல. பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு வரேன். உனக்கு இதுதான் தெரியும். என்ன பாத்துக்க, எனக்கு வர முடியாது. இந்த பாருங்க, உங்க அம்மா வீட்டுக்கு வந்து சாணி எல்லாம் முடியாது. என்னையால புரிஞ்சுச்சா? எங்க அம்மா வீட்டுல ஒரு நேரம் சொன்னதோட நீ கேட்டுக்க. சொல்லிட்டேன், உன் கூட ஊருக்கு வரம்ல. நீங்க விட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டு உன் கூட ஊருக்கு வரம்ல. என்ன சொல்லணும்? என்ன தெரியுங்க சொல்லணும்? ஒழுங்கா மரியாதை எங்க வீட்டுக்கு வந்துருங்க நான் சொல்லிட்டேன். இல்லன்னா ஏல ராஜா வாழ. உன் அம்மையை என்னைக்கு கெட்டினாரோ அண்ணனோட என் வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சு. சரி, இந்த பேக்ல தூக்கல நீ, தூக்கல நீ. முதல்ல உன் பாட்டி வீட்டுக்கு போ. உன் பாட்டி ரொம்ப தான் பாப்போம். நீ போ. என்னமா உங்க வாயில வரலையா நீங்க? நான் சொல்றேன். ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இனிமே எங்க போவ? சொல்ல வாங்க. உன் அம்மையை நான் பார்க்க தானே போறேன். இல்லைங்க, அந்த சுடிதார் நல்லா இருக்கலாம். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் போட்டது, இன்னைக்கு செகண்ட் டைம் போட்டிருக்கேன். நல்லா இருக்கலாம். 3 நேரம் போட்டாடி இந்த சுடிதார. எங்க அண்ணே வரும்போது அன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன். எங்க அண்ணனுக்கு என்ன தெரியும்? கடவுளே, இன்னைக்கு பாத்து நீ காப்பாத்த மாட்டியா? ஒருத்தனை நீ கூட மாட்டேங்கானே. எல்லாமே எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. கடவுளே, வர ட்ரெஸ் நல்லா இருந்துச்சா? கறி கூட நல்லா இருந்துச்சா? மாதிரி இருந்துச்சு. இல்ல, இந்த கேசரியாவது கொஞ்சம் பண்ணி வைங்களா. எங்க அண்ணன் சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிடுவாங்க. ஓடி இருக்கு இந்த கேசரி தின்னுட்டு. யாருங்க அப்படி பேசிட்டு இருக்கீங்க? பாப்பு புத்ரா பண்ண இது பிள்ளைங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். மாமா அத்தை வரனாரு. எங்க ஐயோ ஐயோ, இல்ல மாமா அத்தான அப்புறம் வீட்டுக்கு வரமாட்டாங்களா? வரண்டா. பிள்ளைக்கு அத்தை மாமா வரணும்னு ஆசையா இருக்கணும். எப்ப யார் வாராங்களே கேட்க கூடாது. அப்படி இருக்க உங்க அண்ணனும் உங்க அண்ணியும். எங்க அண்ணனும் அண்ணி நல்லா தான் இருக்கவங்க. நீங்க கொஞ்சம் இது வாங்கி கொடுங்க. நீங்க தான் ஆசையா கூடணும். பிள்ளை கெடுத்து வச்சிருக்கீங்க. நான் ஒரு 5 ரூபாய் ஆனந்தி வந்துட்டாரு. வாங்க.
எப்படி இருக்கேண்ணா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ஆனந்தி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். உட்காருங்க. பயங்கர வெக்கமா, பயங்கர வெக்க. உண்மையிலே சொல்றேன், இவ்வளவு ஒரு வெக்கையில எப்படிதான் நீங்க எல்லாரும் இருக்கீங்கன்னு எனக்கே தெரியல. ரொம்ப குளிர்தோ? பாம்பேல வந்து ரொம்ப குளிரும். உண்மையிலே சொல்றேன், ரொம்ப குளிரும். நல்ல மழை பெய்யும். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு பஸ் கூட இந்த ஊருக்கு கிடைக்கல. நீ எப்படி இருக்க? நான் உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டே வந்தேன், இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு நீ சம்மதிச்சிருக்கிய. அண்ணன் தான், எங்க அண்ணன் யாரை பார்த்து கெட்டுதுனால நான் கெட்டிட்டேன். ஒரு பஸ் கூட கிடைக்கல. நாங்களே ஓலா கேப் புக் பண்ணி தான் வந்தோம், தெரியுமா? உங்க ஷூ எங்க? வெளியே தான் போட்டிருக்கேன். ஐயோ, ஷூ எவ்வளவு தெரியுமா? 7500 ரூபாய் ஷூ. யாராவது திருடிட்டு போயிடாம. பப்புமா கொஞ்சம் எடுத்து வச்சு நானே போறேன். ஒரு டைலிக்குள்ள வச்சு அதுக்கப்புறம் ரேப் பண்ணி வைங்க, கொஞ்சம் டஸ்ட் அது ஆயிராம. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது பாருங்க. வேற பப்பு என்னமா படிச்சிட்டு இருக்கா? நான் +2 தானே படிச்சிட்டு இருக்கா? சரி சரி, கையிலே கொண்டு வந்துட்டேன். சரி சரி சரி, அங்க வச்சிரு. ராஜா என்னமா படிக்கா? நான் ஜூனியர் காலேஜ் படிக்கிறேன். என்ன ஜூனியர் காலேஜா? எல்லாம் நானே காலேஜ் போகல. நீ என்னையோட ஒரு வயசு கம்மி. எப்படி காலேஜ் ஜூனியர் காலேஜ் சொல்லுவாங்க. அப்படி சொல்ல இங்க உள்ள பாஷையில சொல்லு. அது இங்க உள்ள பாஷையில நீங்க சொல்லுவீங்க. எங்க ஊர்ல வந்து காலேஜ் அது வந்து யூனிஃபார்ம்லாம் கிடையாது. ரொம்ப ஃப்ரீயா கேஷுவலா போயிட்டு கேஷுவலா வரலாம். உங்க வீட்ல ஏசி வேற இல்லையா? இவ்ளோ வெக்கையா இருக்கு. வெளிய கட்டில போடுமா? நல்ல காத்தோட்டமா சிட்டில என்ன பொல்யூஷனோட வந்து இருந்திருக்கீங்க. கிராமத்துல வந்து ஐயோ, நாம நல்ல இயற்கை காத்துல வந்து இருக்கணும். அந்த சாப்பாடு எடுத்து நல்ல கட்டில போட்டு உட்கார்ந்து பாய் போட்டு உட்கார்ந்து நல்ல இல்ல ஃபேன் போடுங்க. அப்போ கொஞ்சம் பப்புமா வந்து ஃபேன் போடுங்க. அன்னை வாராங்கன்னு சொன்னாங்க. என்னது ஒரு ஏசி கூட இல்ல. ஃபேன் போட்டாச்சு. என்ன அம்மா பாத்தி அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. அம்மா பார்க்க முடியும் அப்படி போனல. ஆனா என்ன நினைக்கீங்க? ஒண்ணு வேண்டாம் இருக்கட்டும். சாதாமா, உனக்கு நான் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கதான் திருநெல்வேலியில இருந்து வாங்கினேன். மஸ்கூத் அல்வா. மிக்சர் வாங்கலாம்னு நினைச்சேன், ஆந்திரா முறுக்கு வாங்கலாம்னு நினைச்சேன். அதெல்லாம் வந்து எந்த எண்ணெயில பண்றாங்களோ தெரியல. லாட்ஸ் ஆஃப் கேலரிஸ் பத்தியா. நாங்களும் வந்து சுகர் சாப்பிடவே மாட்டோம். பட் என்ன பண்ண, நீங்க வந்து சுகர் சாப்பிடுறீங்க. சொல்லுங்க ஏதாவது. அது இனிப்பு கொஞ்சம் உடம்புக்கு நல்லது இல்லலாமா, அதுக்கு தான் வேற. ஆமா, நீ பம்பாயில உள்ளவங்க எல்லாம் கெமிக்கல் சேர்ந்துருக்கு. அதனால தான் திருநெல்வேலி உனக்கு நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கேன் உள்ள. ஆனா நீ கேட்ட புது ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. இது நான் 2 டைம் தான் யூஸ் பண்ணேன் ட்ரெஸ். ரொம்ப அழகான ட்ரெஸ் தெரியுமா? ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் 1300 ரூபாய். 2 தடவை தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆனந்திக்குன்னு எடுத்து வச்சுட்டேன். ட்ரை கிளீன் போட்டிருக்கேன். தம்பிக்கும் ராஜாவோட டிஷர்ட் இருக்குல்ல, அதை எடுத்து கொடுத்து விட்டுருக்கேன். என்னப்பா பாடுன்னு வந்து லோக்கல்ல வாங்கிருப்பீங்க. என்னோட மகன் பிராண்டட் தான் போடுவான். பத்திரமா வந்து சார்ஜ் போட்டுருங்க. ஆப்பிள் பேட் இது தெரியுமா? 1.4 லட்சமாக்கும். இவங்களுக்கு எப்படிமா சார்ஜ் போட தெரியும்? நான் போன பாத்துட்டு இருக்கிறேன் நானே. ஆமா ஆமா. சரி, ரொம்ப வெக்கையா இருக்கீங்க. ஏதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கா? இருக்கா. நீ பெட்ரூம்ல சரி வாங்க. என்ன கொஞ்சம் வாங்க போலாம். ராஜா என்ன வெக்க 2 நாள் இருக்கணும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. தேவைதான் உனக்கு. போன தடவையாச்சு காரி வந்துச்சு. திருநெல்வேலி அல்வா உனக்கு இங்க கிடைக்காதோ? நம்ம ஒரு பெட்டி இடையில கிடைக்கும். இதை மனக்கிட்டு உங்க அண்ணன் அங்கிருந்து வேண்டாம் வந்திருக்கான். நீ தின்னு போ. பழைய ட்ரெஸ் ட்ரெஸ்ல கண்ணுல காட்டினதா பாத்துக்க. இந்த ட்ரெஸ்ஸுமே போட தெரியாதோ? வேண்டாம் வந்திருக்கா. அவங்க போட்ட ட்ரெஸ் நாங்க போடணும் போல இருக்கு. நல்லா தேவைதான் உனக்கு. இன்னும் படு நீ. அப்போ பாத்தியா ஒரு அல்வா வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. இதெல்லாம் எனக்கு வாங்கி தின்னு தெரியாது. வாங்க பார்த்து வாங்க தெரிஞ்சுச்சுல. நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்காதா? பாடு நல்லா மாதிரி தங்கச்சிட்டு போறோம், கையை வீசிட்டு வரானா. அதுக்காண்டி நானும் அப்படி பண்ண முடியுமா? எங்களுக்கு தெரிய முடியும். உங்க அண்ணன் இப்படிதான் இருப்பாங்க, உங்க மைண்ட் இப்படிதான் தெரியும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கோம். இதை நம்பாத. நம்ம எங்கேயாச்சும் போவோம். நம்ம ஜாலியா எங்கேயாச்சும் போயிட்டு வந்திருக்கலாம். நீங்க அவங்க சுடிதார் என்ன சைஸுங்க, யார் சுடிதார் என்ன சைஸுங்க அதை போய் தந்துருக்காங்க. போடு போட்டுட்டே நாளா அப்படி அப்படியே நாளா போ. பாப்பா நம்ம வெளியே போவோம். பாயாசம் கேசரி. ஆனந்தி போங்க. அண்ணே உங்க வீட்டுல ஷவர் இல்லையா? பெரும் தலைவனுக்கு சவால். குளத்தி அணைக்கு குளத்துல போட்டு முக்கணும். சாயெல்லாம் வாங்கிட்டேன். என்ன அக்கா 5 மாசம் வாடகை கொடுக்கல.
தந்துருவேன் என்ன 2 மாசம் பொறுங்கனே தந்துருவேன் 10 நாள் வாழ விடல கொண்டே விடுவேன் என்ன விடுங்கனே பைசா கொடுக்கணும் 10 நாள் வேணும் பைசா வேணும் என்ன தந்துருவேனப்பா என்னங்க நீங்க உங்களுக்கு அறிவே இல்லையா ஒன்னு நான் என்ன சொன்னேன் ஊருக்கு போகணும் குட்டி நான் உன்கிட்ட பைசா தந்தேன் வாடகை குடு ஊர்ல போய் இப்படி செலவு பண்ண வேண்டியது சொன்னா இல்லையா இந்த மாதிரி நடு தெருவுல என்ன அவமானப்படுத்தி வச்சு கடவுளே வா வீட்டுக்கு போ ஒன்னு நான் என்ன சொன்னேன் ஊருக்கு ஒண்ணு போக வேண்டாம்னு நான் கேட்டியா ரோட்ல ஒவ்வொருத்தனா என்ன மாதிரி கேட்கான் நான் பைசா இல்லைன்னாலும் நான் எவ்வளவு மரியாதையா இருந்தேன் தெரியுமா அந்த ஏரியால எல்லாத்தையும் குடைச்சு விட்டுட்டு எப்படி அவன் நீ கேட்டுட்டான் கடவுளே நான் என்ன நினைச்சேன் உங்களுக்கு ஏப்ரல் மாசம் சம்பளம் கூட நினைச்சேன் அவன் சம்பளத்தை கூட வாயெல்லாம் கூடும் அதான் எல்லாம் லீவ் எடுத்துட்டு பையாச்சு அவன் சம்பளம் ஏத்தா என்னத்தை தருவான் என்ன பொம்பளை பைசா வாங்கினீங்களா தர வக்குக்கா உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு 2 மாசம் ஆகுது வட்டி 1 லட்சம் ரூபாய் ஆச்சு தருவேன் என்ன யானை இப்படி பண்ணுவீங்க போன் அடிக்க கட் பண்ணி விடுறீங்க நான் தருவேனே எனக்கு இன்னும் ஒரு 10 நாள் டைம் தாங்கனே தருவேனே நகை பைசா நீங்க வாங்காம இவங்க அனுப்பிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்களோ பைசா தர வக்கு இருக்கா இல்ல அவன் கேட்காம 2 நாள்ல வருவேன் அவன் கேட்காம வட்டி போட்டுருவேன் பாத்துக்காங்க தரலனா பதில் சொல்லு இதுக்கு தான் நான் சொன்னேன் ஊருக்கு போக வேண்டாம் பைசா இருந்தா போவோம்னு சொன்னேன் கேட்டியா நான் என்னது சொன்ன சிஸ்டர் இவளால எனக்கு வேதனையாத்தான் இருக்கு ஊருக்கு போக வேண்டாம்னு சொன்னேன் சரி போனோம்னா சரி எல்லாரும் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி நான் டிக்கெட் எடுத்தேன் எனக்கு ஏசில தான் டிக்கெட் வேணும்னு சொல்லி வர்றதுக்கு போவதுக்கு அது ஒரு 20,000 ரூபாய் ஷாப்பிங் பண்ணிருக்கா 25,000 ரூபாய்க்கு யார் இப்படி ஷாப்பிங் பண்ணுவா சரி எங்க அம்மாவுக்கு ஒரு சேலை எடுக்கல எங்க அம்மா வீட்டுல போய் இறங்குவோன்னு சொன்னதுக்கு இறங்கல எதுவுமே எங்க அம்மா வீட்டு சைடுல எதுவுமே செய்யக்கூடாது எல்லாம் அவ இஷ்டத்தின்படி நகை திருப்ப 5 லட்சம் போய் வட்டிக்கு வாங்கியிருக்கா 10 பைசா வட்டிக்கு வாங்கி இப்ப அவன் வீட்டுல வந்து பிடிச்சு ஏசுறான் 5 மாசம் வாடகை வீட்டுக்கு கொடுக்கல நான் எல்லா பைசாவும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் அதையும் கொடுக்கல எல்லாத்தையுமே செலவு பண்ணியாச்சு இப்ப 2 லட்சம் ரூபாய் செலவு அது போக இந்த 5 லட்சம் 7 லட்சம் ரூபாய் ஆகுது நான் என்ன செய்ய சிஸ்டர் நீங்க சும்மா இருக்கு நீங்க இன்ஜினியர்னு நான் ஊருக்கு போய் பெருமையா இருக்காதா எனக்கு சொல்லுங்க எங்க அம்மா 4 பேர் முன்னாலே இவளை கட்டி கொடுத்து மறுபடியும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஆளும் நீனும் ஏன் சிஸ்டர் இதெல்லாம் எதுக்கு சிஸ்டர் நம்ம எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் தானே நம்ம எல்லாம் இப்படி பண்ணலாமா ஆராதிக்க போறோம் தான் பாரு பைபிள்ல வசனங்கள்லாம் வாசிப்பீங்களா எப்படி உங்களுக்கு தெரியுமா நீதிமொழிகள் 8:13 வசனம் என்ன சொல்லுது தெரியுமா தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் தீமை என்னது சிஸ்டர் நீங்க இந்த இப்படி வட்டிக்கு வாங்குறது வட்டிக்கு கொடுக்கறது வட்டிக்கு வாங்குறது கொடுக்கறதே தப்பு தெரியுமா இதுல நீங்க வெறும் ஊருக்கு போறதுக்காக வட்டிக்கு அதுவும் 10 பைசா வட்டிக்கு வாங்கிட்டு போயிருக்கீங்க அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் நம்ம பண்ற இந்த புரட்டு நம்ம பண்ற இந்த பெருமை இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆண்டவர் வெறுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பிலிப்பியர் 2:3 வாசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையிலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் நீங்க எப்படி இந்த மாதிரி நாங்க பாம்பேல இருந்து வந்திருக்கோங்கிற பெருமைக்கு தானே இதெல்லாம் பண்ணீங்க பெருமைக்கு தானே கடன் எல்லாம் வாங்குனீங்க பெருமைக்கு தானே இந்த பைசா எல்லாம் செலவு பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி வீண் பெருமை எதுவுமே செய்யக்கூடாது பைபிள் படி நம்மளோட ஏசப்பா எந்த மாதிரி ஏசப்பா நம்ம மாட்டு துருவத்துல பிறந்தாங்க தாழ்மை ரூபமா அந்த மாதிரி இருக்கிற ஏசப்பாக்கு பிள்ளை இருந்துட்டு நம்மள இப்படி வீண் பெருமை பண்ணலாமா நம்ம எப்பவுமே என்னைக்குமே நம்மள மத்தவங்கள விட பெருசா என்னைக்கு எண்ணணுமோ அன்னைக்கே சொல்லி முடிஞ்சு என்ன சிஸ்டர் அதே மாதிரி ரோமர் 13:8 என்ன தெரியுமா சொல்லுது ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடன்படாதிருங்கள்
பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். வேற எதுலயுமே நம்ம கடன், இந்த பைசா கடன், நம்ம கடன் பட்டோம்னாக்கி அன்புல மட்டும்தான் படணும். அந்த பிரதர் எவ்வளவு ஃபீல் பண்றாங்க. அவங்க அம்மாவா இருக்கட்டும், அவங்க சிஸ்டரா இருக்கட்டும், நீங்க பார்க்க விட மாட்டேங்கன்ட்டு. நீங்க கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரச்சுல அவங்க அம்மா அப்பாவே கனம் பண்ணணும். அந்த கனம் பண்ற ஸ்திரீ தான் நல்ல உத்தமமான ஸ்திரீ. பைபிள்ல கூட பாருங்க, இந்த ஈசாக்கோட வைஃப் ரெபேக்கா எப்படி அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கனம் பண்ணியிருப்பாங்க. ரூத்தை பார்த்துக்கோங்க, அவங்க மாமியார் எவ்வளவு கனம் பண்ணனாங்க. எஸ்தர் ராஜாத்தி எடுத்துக்கோங்க, எஸ்தர் என்ன கல்யாணம் பண்ணிட்டு என்ன ராஜாவா வந்து அவங்க வீட்டுல இருந்தாங்க, எஸ்தர் தானே அவங்க வீட்டுல வந்து இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் கனம் பண்ணது நம்மளோட கடமை. இப்படி நீங்க அப்படி மனசு, உங்க மனசு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். உங்களுக்கு உங்க அம்மா எப்படி அதே மாதிரி தானே பிரதர் இருக்கும். இந்த மாதிரி நீங்க பைசா, இந்த மாதிரி பைசா அங்க கடன் இங்க கடன், அன்பு மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கணும். இந்த மாதிரி பெருமை விஷயம் எல்லாம் இருந்தா நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க நம்மள வாயிலிருந்து சொல்ல முடியுமா சிஸ்டர்? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. எனக்கு இனி மன்னிச்சுக்கிறீங்க, என்னை மன்னிச்சுக்கிறீங்க. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க அம்மா உங்களை படிக்க வச்சதுனாலதாங்க இன்னைக்கு நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கீங்க. உங்க அம்மா உங்களை வளர்த்ததுனாலதாங்க நீங்க இன்னைக்கு ஆளாயிருக்கீங்க. நான் நேரத்து வந்து உங்க அம்மா கூட பேசக்கூடாதுன்னு சொன்னது தப்பு. நாங்க என்னை மன்னிச்சிருக்கீங்க. கடனை வாங்கி ஊருக்கு போகணும்னு சொன்னது தப்பு தாங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் வட்டிக்கு வாங்குறது தப்பு தான், என்ன மன்னிச்சிருக்கீங்க. சரி சரி, ஃபீல் பண்ணாத. நீ உன் தப்ப உணர்ந்துட்டா பாரு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே சிஸ்டர் நீங்க கரெக்டான சமயத்துல வந்தீங்க. எங்க வீட்டுக்காரு சம்பளம் கம்மி தான், எங்களை நல்லா வச்சிருக்காங்க, நல்ல சந்தோஷமா இருந்தோம். ஆனா ஊரு முழுக்க எங்க வீட்டுக்காருக்கு நல்ல பேரு தெரியுமா, உதயகுமாரா ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு பேரு. ஆனா நான் 5 மாசம் வாடகை கொடுக்கலன்னு அவன் ரோட்ல உங்களை பிடிச்சி ஏசிட்டேன். சரி வீடு வீடு வீடு. சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர், ஃபீல் பண்ணாதீங்க பிரதர். நீங்க டெய்லி வந்து ப்ரேயர் பண்ணுங்க, உபவாசம் எல்லாம் போட்டு ப்ரேயர் பண்ணுங்க. ஏசப்பா இந்த கடனை வழி அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி தருவாங்க, கண்டிப்பா தருவாங்க. நம்ம ஆண்டவரால முடியாதது ஒன்றுமே இல்லை. நீங்களும் அந்த நகை இருக்கிற நகையை வச்சு கொஞ்சமாவது அந்த மாதிரி பைசா திரட்ட முடியுதா பாருங்க. நானும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்றேன். எல்லா வார்த்தையும் ஏசப்பா போடுங்க, ஏசப்பா கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வழி தருவாங்க. நேயர்களே, இந்த நாடகத்து மூலியமா உங்களுக்கு நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஊருக்கு போக தான் செய்யணும். ஏன்னா சில பேரோட அம்மா அப்பா ஊர்ல இருப்பாங்க, சில பேர் வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஊர்ல இருப்பாங்க. சில பிள்ளைங்க இங்க இந்த 10th 12th படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க எல்லாருமே வருஷம் முழுசும் ரொம்ப படிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருப்பாங்க. ஒரு ரீஃப்ரெஷ் ஆகுறதுக்காக கண்டிப்பா நம்ம இந்த சம்மர் வெக்கேஷனை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டாடணும். ஆனா கொண்டாடுறதுக்கு அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்கு. அது வந்து எப்படி சொல்ல, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகாம, வட்டிக்கு பைசா கடன் வாங்கி போகாம, தேவையில்லாம பந்தா பண்ணாம, ரொம்ப பெருமையான வீண் பேச்சு, பெருமையான பந்தா இதை எதுவுமே பண்ணாம, போதும் என்ற மனதுடனே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற பைசா 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் இருக்கா, அது ஒரு ஸ்லீப்பர் கோச்சில் ஒரு டிக்கெட் எடுத்தோமா, நார்மலா போயிட்டு அதே பைசாக்குள்ள முடிச்சு அப்படியே நார்மலா அப்படியே வந்துடணும். கொஞ்சம் பைசா நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா பண்ணணும். நம்ம தேவையில்லாம கடன் வாங்கி, ஏன்னா நம்ம கடன் வாங்குறத பத்தி ஒரு பிரச்சனையுமே இல்லை. 15 நாள் நம்ம கடன் வாங்கி வெளியே போய் இருந்து 15 நாள் இருந்து ரிட்டர்ன் வரும்போது நம்ம வாங்கின கடன் இருக்கு தெரியுமா, அந்த வாங்கின கடனை குறைஞ்சதை அடைச்சு முடிக்க 1 வருஷம் கிட்ட ஆகும். அதுக்குள்ளதான் அடுத்த சம்மர் வெக்கேஷன் வந்துருமே, ரிட்டர்ன் அது கடன் ஆகும். ஏன்னா இப்படியே சர்க்குலேஷன் போய்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம எப்படி முன்னேற சொல்லுங்க. அதனாலதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கையில இருக்கிற போதுமான பணத்தை வச்சு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்துடணும். சரியா?